முத்துப்பேட்டையில் காவல் ஆய்வாளர் வாகனம் மோதி உயிரிழந்த மூதாட்டியின் சடலத்தை காவல்துறையினரே ஏமாற்றி புதைத்து விட்டதாக கூறியும் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் உண்ணாவிரத போராட்டம் அறிவிப்பு எதிரொலி. நூற்றுக்கணக்கான போலீசார் குவிப்பு. போராட்டத்திற்கு வந்தவர்களை தடுத்து கைது செய்ததால் பரபரப்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மருதங்காவெளி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகேசன். இவருக்கு வயது 67. இவரது மனைவி சின்னப்பிள்ளை. இவர்களுக்கு குழந்தை கிடையாது. இதனால் இருவரும் ஒன்றாக வேலைக்கு சென்று வாழ்க்கையை கடத்தி சென்றனர். இந்த நிலையில் கடந்த 4/8/2024 அன்று மதியம் வீட்டிற்கு மளிகை சாமான் வாங்க கணவன் மனைவி இருவரும் கடை தெருவிற்கு வந்தபோது முத்துப்பேட்டை காவல் நிலையம் எதிரே காவல் வாகனத்தை காவல் நிலைய ஆய்வாளர் கழனியப்பன் பின்னோக்கி ஓட்டியதில் மூதாட்டி சின்னப்பிள்ளை மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் உயிருக்கு போராடிய மூதாட்டி சின்னப்பிள்ளையை போலீசாரும் அப்பகுதியினரும் மீட்டு அருகில் உள்ள முத்துப்பேட்டை அரசு மருத்துவமனையில் முதல் உதவி செய்து பின்னர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி சின்னப்பிள்ளை ஒரு வாரம் கழித்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அப்போது உடன் இருந்த அவரது கணவர் முருகேசன் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துள்ளார். அங்கு வந்த முத்துப்பேட்டை போலீசார் உறவினர் யாரும் இல்லை என்றும் அனாதை பிணம் என்றும் கூறி திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள சுடுகாட்டில் எரிக்க முடிவு செய்து ஏற்பாடுகள் செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த மூதாட்டியின் கணவர் முருகேசன் மற்றும் உறவினர்கள் சிலர் அங்கு சென்று தங்களிடம் உடலை ஒப்படைக்குமாறும் முத்துப்பேட்டைக்கு கொண்டு சென்று காரியம் செய்து கொள்கிறோம் என்றும் கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் கழனியப்பன், அதெல்லாம் தர முடியாது, உங்கள் எல்லோரையும் உள்ளே பிடித்து போட்டு விடுவேன் என கராராக கூறியுள்ளார். இதனால் சந்தேகம் அடைந்த உறவினர்கள் அங்கு போராட்டம் நடத்த முயன்றபோது தகவல் அறிந்து அங்கு வந்த அப்போதைய முத்துப்பேட்டை டிஎஸ்பி ராஜா, நடந்தது நடந்துவிட்டது, மூதாட்டியின் கணவருக்கும் யாரும் இல்லை, காவல் ஆய்வாளரிடமிருந்து இழப்பீடு வாங்கி தருவதாக கூறி சமாதானப்படுத்தி அப்பகுதி சுடுகாட்டில் அடக்கம் செய்துள்ளனர். ஆனால் டிஎஸ்பி கூறியபடி இழப்பீடு கிடைக்காததால் முத்துப்பேட்டை காவல் ஆய்வாளரிடம் மூதாட்டியின் கணவர் முருகேசன் கேட்டபோது, உங்க மனைவி சின்னப்பிள்ளை ஏற்கனவே உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் இறந்துள்ளார், என் வண்டியெல்லாம் மோதவில்லை, தொந்தரவு கொடுத்தால் உள்ளே பிடித்து போட்டு விடுவேன் என்று மிரட்டியதாகவும் இந்த விபத்து சம்பவத்தை மறைத்த ஆய்வாளர் பொய்யான பிரேத பரிசோதனை அறிக்கை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மூதாட்டியின் கணவர் முருகேசன் கடந்த வாரம் எஸ்பி மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் காவல் ஆய்வாளர் கழனியப்பன் மற்றும் மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் செய்தார். இதுகுறித்து எஸ்பி கருண் கரட் ஏடிஎஸ்பி தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிட்டு தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் காவல் ஆய்வாளர் வாகனம் மோதி உயிரிழந்த மூதாட்டியின் சடலத்தை காவல்துறையினரை ஏமாற்றி புதைத்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் கழனியப்பன் மீதும் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரியும் இன்று தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் முத்துப்பேட்டை பேரூராட்சி அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அறிவித்தனர். போராட்டத்திற்கு போலீசார் தரப்பில் அனுமதி மறுத்திருந்த நிலையில் இதனை தடுக்க நேற்று அதிகாலை முதல் முத்துப்பேட்டையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் நகர் பகுதிக்கு போராட்டக்காரர்கள் வராமல் தடுக்க பட்டுக்கோட்டை சாலை, மன்னார்குடி சாலை, திருத்துறைப்பூண்டி சாலை, வேதாரண்யம் சாலை ஆகிய பகுதிகளில் போலீசார் நிறுத்தப்பட்டனர். அப்போது பல்வேறு பகுதிகளில் இருந்து போராட்டத்திற்கு வந்த சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களை முதல் கட்டமாக கைது செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கம் தீரன் தலைமையில் பட்டுக்கோட்டை சாலை சுந்தரம் பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டம் நடத்த முயற்சி செய்தனர். அப்போது அங்கு வந்த முத்துப்பேட்டை டிஎஸ்பி பிலிப் பிராங்கில் கென்னடி தலைமையில் போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் காவல்துறை தரப்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். மூதாட்டியின் உடலை மீண்டும் எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய நீதிமன்றத்தில் அனுமதி கோரப்பட்டுள்ளது. வந்த பிறகு இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கண்டிப்பாக துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எடுப்பார். உங்களுக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும். மூதாட்டியின் கணவர் முருகேசனை காப்பகத்தில் சேர்த்து பராமரிக்க தனிப்பட்ட முறையில் நடவடிக்கை எடுக்கிறேன் என டிஎஸ்பி மற்றும் போலீசார் வாக்குறுதி அளித்தனர். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் முத்துப்பேட்டை நகர் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சின்ன பிள்ளைங்கிற அம்மா 11 மாசம் ஆயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கழனியப்பன் வண்டியை ரிவேஸ் எடுக்கும்போது விட்டு ஏத்திட்டாரு. முத்துப்பேட்டையில பார்க்க முடியல, திருத்தரமுடி போய் பார்க்க முடியல. திருவாரூர்ல ஜிஹெச்ல சேர்த்து 15 நாள் சென்று அந்த அம்மா இறந்து போச்சு. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாடியை எடுத்துட்டு வர்றதுக்கு முருகேசங்கிறவர் கேட்கிறாரு, என் மனைவி என்னட்ட பாடியை கொடுங்கன்னு. போலீஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் இவர் நேரடியா இங்க போலீஸை பாக்குறாரு. இன்ஸ்பெக்டர் இதையா பார்க்கலான்ட்டு சொல்லி
நேரடியாக திருவாரூர் ஆஸ்பத்திரி போகிறாரு. அங்கே போயிட்டு இது அனாதை பணம், இதுக்கு யாரும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வாங்குறாரு. அதான அனாதை சத்து இல்லாமல் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அவரே எரிக்கிறதுக்கு போகிறாரு. அதை தடுத்து எங்கள் மக்கள் உறவினர்கள் எல்லாருமே நேரடியாக டிஎஸ்பி ராஜா கிட்ட பேசுகிறாங்க. அவர் கூப்பிட்டு நடந்தது உண்மைதான், பிரச்சனை இல்லை, இதை பெருசாக நினைக்காதே, எதிர்பாராமல் நடந்த விபத்து அப்படின்னு சொல்லி அரசுகிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நிதியை பெற்று தரேன், நடந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை, இவர் பேரில் கலனியப்ப இன்ஸ்பெக்டர் பேரில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கல. 11 மாசம் ஆயிட்டு. இதுக்கப்புறம் இவர் இதை தொடர்ந்து காவல் நிலையம் போனால் இன்ஸ்பெக்டர் இவரை மதிக்கிறதில்ல, போயா வாயான்னு சொல்லி தரக்குறைவாக பேசுனதுனால நான் தலையிட்டு இதுக்கப்புறம் இப்போ டிஐஜி, எஸ்பி, தமிழக முதல்வர் எல்லாருக்கும் மனு கொடுத்து இப்போ கலெக்டருக்கும் கொடுத்து ரீபோஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த டாக்டர் மேலே, மருத்துவமனை மேலேயும் நடவடிக்கை எடுத்து டாக்டரோடையும் பணி நீக்கம் பண்ணணும். நம்ம இன்ஸ்பெக்டர் கலனியப்பன் பேரில் எஃப்ஐஆர் போட்டு அவரையும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பணியிட நீக்கம் பண்ணணும். அவர் முத்திப்பேட்டையில் வேலை பார்க்கறதுக்கு லாயக்கு இல்லாத ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு. அவர் பேரில் விரைந்து அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். தமிழக முதல்வருக்கு, இந்த முருகேசங்கிறவருக்கு அவர் மனைவி சின்ன பிள்ளை இறந்ததுக்கு நிதி உதவி, விபத்து நிதி உடனடியாக கொடுக்க அரசு அதிகாரிகள்லாம் கவனத்தில் முழு ஏற்பாடு பண்ணணும். உண்ணாவிரத போராட்டம் வச்சிருந்தோம். அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு தடை விதிச்சிருந்தாங்க காவல் அதிகாரி எல்லாம். நாங்கள் எல்லாருமே ஒன்று கூடி பேச்சுவார்த்தை பண்ணி 1 மாசத்துக்குள்ள அதுக்குள்ள உரிய நடவடிக்கை எடுக்கிறேன், அவர் பேரில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறேன் கல்வியப்பன் பேரில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது விரைந்து நடக்கணும். அப்படி இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுவோம். பெரிய அளவில் தமிழ்நாடு அளவில் பண்ணுவோம் அந்த போராட்டத்தை. சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தா, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மருதங்கவெளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கூலி தொழிலாளி அவங்களோட முருகேசன் அவர்களுடைய துணைவியார் சின்ன பிள்ளை அப்படிங்கிறவங்க காவல் நிலையம் கடந்து அவங்களுடைய அன்றாட பொருட்கள் வாங்க சொல்றாங்க. செல்கின்ற போது அங்களுடைய காவலர் தன்னுடைய ஓட்டுநர் இல்லாம அதி ஜாக்கிரதையா ஒரு விபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவில் மிக வேகமாக அவருடைய காவல் வாகனத்தை இயக்கி அவர் விபத்துக்கு உள்ளாகிறாங்க. விபத்துக்குள்ளான உடனடியாக உள்ள இருக்கக்கூடிய கடத்த வியாபாரிகள், பொதுமக்கள் மீட்டெடுத்து அவரை முதல் உதவிக்காக முத்துப்பேட்டையில் அனுமதிச்சுட்டு மீண்டும் அவளை திருவாரூர் மருத்துவக் கல்லூரி சேர்க்கிறாங்க. போற வழியில இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு பிறகாக காவலர் ஆய்வாளர் கலனியப்பன் என்பவர் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக இவர் அனாதை பிணம் என்று கூறி அவருடைய பிணக்கூறு ஆய்வை செய்ய ஒத்துக்கொண்டு அவருடைய கணவரிடம் அவருடைய பிரதேசத்தை கொடுக்காமல் சின்ன பிள்ளை உடலை மருத்துவமனையிலே அடக்கம் சென்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றார். தொடர்ச்சியாக சமூக குற்றங்கள் செய்யக்கூடிய நபர்களுடன் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய இந்த காவல் ஆய்வாளர் கலைஞப்பன் அவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என பலமுறை நம்ம சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சார்பாக பலமுறை மனு அளிச்சிருக்கோம். எந்த நடவடிக்கை இல்லை. மாவட்ட கண்காணிப்பாளரும் மாவட்ட நிர்வாகம் தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு காவல் ஆய்வாளர் என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிறத உற்று நோக்கணும். பல்வேறு பகுதிகளில் பல்வேறு சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் செய்யக்கூடிய சமூக குற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய வேலைகள் யார் பார்க்குறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காவலர்கள். அந்த காவலர் சமூகத்துக்கு இழுக்கு ஏற்படுகின்ற வகையில் இந்த ஒரு காவலர் செஞ்சிருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழக அரசு இறந்து போன சின்ன பிள்ளைகளுடைய மரணத்திற்கு உரிய நிதியும் வழங்கணும். தொடர்ச்சியாக இது விபத்து அப்படிங்கிற ஒரு இதில் பார்க்காம இது ஒரு கொலை அப்படிங்கிற நாங்கள் அது மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அண்மையில் நடந்த எல்லா கொலைகள்லையுமே இப்படிதான் அஜாக்கிரதையாக தமிழக அரசு இருந்திருக்கு. இதை நாங்கள் அப்படி தான் கவனிக்கிறோம். தமிழக முதல்வர் உடையான கவனம் செலுத்தலாம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கும் அப்படிங்கிற இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ எங்களை சந்திச்ச மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்கள் எங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. உடனடியாக இதை நாங்கள் விரைந்து விசாரணை பண்றோம். விசாரணை பண்ணி எந்த நடவடிக்கை வேணும்னா நாங்கள் 30 நாட்கள் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. எடுக்காத பட்சத்தில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிடுவோம் என்றதை நாங்கள் தகவல் சொல்லியிருக்கோம். நன்றி. பேர் தஞ்சை சாமி, சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அமைப்பாளர். எங்கள் வீட்டுக்காரங்கள இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு வண்டி விட்டையாது கொண்டுட்டாங்க. ஆஸ்பத்திரி ஓட்டது பார்க்க முடியல. அதனால இப்போ நான் யாருமே இல்லாத அது அடக்கலாம். நான் கையை எடுத்து நான் சாப்பிட்டு இருக்கேன். 11 மாதம் ஆச்சு. எத்தனையோ பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். சொல்லி என்ன பண்ணணும் நடவடிக்கை எடுக்கலாம். அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும்.